Taste the Daily. ஸ்டாலின் ஆட்சியில் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தல் தொடரும் அவலம். அலட்சிய போக்குடன் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கடந்த 40 மாத ஸ்டாலின் ஆட்சியில் சமூக விரோத சக்திகளும் ஆளும் தரப்பினரும் பிரிக்க முடியாத அளவு ஒட்டி உறவாடுவது தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். மும்முனை மின்சாரத்தை வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சென்னையில் ஒரே நாளில் 100 கோடி மதிப்புள்ள 112 கிலோ சூடோபெட்ரைன் சிக்கியது. தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையில் முதல் மாநிலமாக மாற்றியதுதான் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. நீட் தேர்வில் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற மருத்துவ மாணவ மாணவிகள் சேலத்தில் உள்ள இல்லத்தில் சந்தித்து நெகிழ்ச்சி பொங்க நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அருந்ததிய சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்கு எப்போதும் துணை நிற்பது அதிமுக மட்டும்தான். திருப்பூர் அரிசிக்கடை வீதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற சமூக நீதி எழுச்சி பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. அருந்ததியர் மக்களுக்கு, பழங்குடியினர் மக்களுக்கு சொந்தமாக வீடு கட்டித்தர எடப்பாடி அவர்கள் 2020 அரசாணை வெளியிட்டார்கள். ஆனால் மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர முடியல. வந்திருந்தா எல்லாத்துக்கும் அற்புதமான வீட்டை எடப்பாடியார் கட்டி தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய அருந்ததிய சமுதாய மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், காலநிலையில அதிமுக ஆட்சி 2021 நாங்கெல்லாம் இருக்கோம். நான் தான் உள்ளாட்சி அமைச்சர், நிறைய வீடு நான் தான் கொடுத்தேன். அம்மா சொல்லி எடப்பாடி சொல்லியும் இன்னைக்கு ஒரு வீடு கூட கொடுக்கல. மூணு வருஷமா திமுக ஒரே வீடு, புது வீடு கூட கொடுக்கவே இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். கோவை குனியமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. சட்டமன்றம் வரும்பொழுது மக்கள் நம்முடைய ஆட்சி தான் விரும்புவாங்க. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோசமான சூழ்நிலை, யாருக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னைக்கு போலீஸ் வேலையை செய்யறது இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆகவே கண்டிப்பாக நம்முடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில மலரும். கண்டிப்பாக திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் மீண்டும் 2026 நாம் செய்யும். 17 பஸ் நம்ம தொகுதிக்கு மட்டும் விட்டோம், எல்லா பஸ்ஸும் நிறுத்திட்டானுங்க. எதுவுமே செய்யல, 3 வருஷத்துல எந்த திட்டமே அவங்க தரல. மாநிலங்களவை அதிமுக எம்பிக்கள் நிலைக்குழு உறுப்பினர்களாக தேர்வு. சட்டத்துறை நிலைக்குழு உறுப்பினராக CV சண்முகமும், நிதித்துறை நிலைக்குழு உறுப்பினராக தம்பிதுரையும், பாதுகாப்புத்துறை நிலைக்குழு உறுப்பினராக N சந்திரசேகரன் ஆகியோர் தேர்வு. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 120வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மரியாதை. சென்னை எழும்பூரில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கேரள மாநிலம் திரிசூரில் 3 ATM மையங்களில் 66 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தமிழகத்திற்குள் நுழைந்த வடமாநில கொள்ளை கும்பல். இருசக்கர வாகனம் மற்றும் கார்கள் மீது விபத்து ஏற்படுத்திவிட்டு தாறுமாறாக ஓடிய கண்டெய்னர் லாரியை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மடக்கி பிடித்த போலீசார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மடக்கி பிடித்த கண்டெய்னர் லாரியில் இருந்த கொள்ளையர்கள் தாக்கிய போது வடமாநில கொள்ளையன் போலீசாரால் சுட்டுக் கொலை. தாக்குதலில் 2 போலீசார் காயமடைந்த நிலையில் கொள்ளையர்கள் 5 பேரை கைது செய்து தீவிர விசாரணை. சென்னையில் சொத்து வரியை 6% உயர்த்திய சென்னை மாநகராட்சி. அனைத்து வரிகளையும் உயர்த்தி மக்களை கடும் துயரத்திற்கு ஆளாக்கிய ஸ்டாலின் ஆட்சி. திருவள்ளூர் மாவட்டம் கொத்தக்குப்பம் கிராமத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டில் 99 சவரன் தங்க நகை, 70,000 ரூபாய் பணம் கொள்ளை. பொம்மை முதல்வர் ஆட்சியில் தினந்தோறும் அரங்கேறி வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 100 நாள் வேலைக்கு சென்ற மூதாட்டியின் வீட்டில்
9 சவரன் தங்க நகை மற்றும் 30,000 ரூபாய் பணம் கொள்ளை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் இளைஞரை அரிவாளால் வெட்டி கொன்ற 2 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்களுக்கு தீர்வே கிடையாதா என மக்கள் ஆதங்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் திமுக பிரமுகர் கொடூரமாக வெட்டி கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் உடன்பிறப்புகளுக்கே பாதுகாப்பில்லா அவலம். திண்டுக்கல் அருகே திமுக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் உறவினர்கள் போராட்டம். பேச்சுவார்த்தைக்கு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனை பொதுமக்கள் விரட்டியடித்ததால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே சந்தேகத்தின் பேரில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் மக்கள் வேதனை. தஞ்சை மாவட்டம் கரந்தை அடுத்த மிளகுமாரிச்செட்டி பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த அறிவழகன் என்ற ரவுடி நண்பர்களால் வெட்டி படுகொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடைபெறும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் மிகுந்த அச்சம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் அருகே 1 கிலோ 150 கிராம் கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வரும் அவலம். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இருந்து சென்னைக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 14.5 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே தொழிலாளர்களை போதைக்கு அடிமைப்படுத்த முயற்சித்த ஒரு இளைஞர் உட்பட 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதை புழக்கம் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அரசு பள்ளி மாணவிகளை தகாத வார்த்தைகளால் திட்டிய ஆசிரியர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் நிலைமை என பெற்றோர்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லா நிலை ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் கைது. சிறுமிகளும் இளம்பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பெண்கள் வாழவே முடியாத மாநிலமாக மாறிய தமிழ்நாடு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பள்ளியில் மாணவிகளிடம் ஆபாச படம் காட்டிய தலைமை ஆசிரியர் துரையரசன் போக்சோவில் கைது. தமிழக அரசு பள்ளிகளில் பாடங்கள் நடக்கிறதோ இல்லையோ பாலியல் தொல்லைகள் தினம் தினம் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கோவில் பூசாரி போக்சோவில் கைது. திராவிட மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகள் தெருவில் கூட இறங்கி விளையாட முடியாத அவலம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பிறந்த குழந்தையை விற்பனை செய்த தந்தை உட்பட 6 பேர் சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் விற்பனை சம்பவங்கள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. மதுரையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் ராமகிருஷ்ணன் தன்னை பாலியல் உறவுக்கு அழைப்பதாக கூறி தென்மண்டல ஐஜியிடம் கல்லூரி பெண் முதல்வர் புகார். இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கண்ணீர் மல்க பேட்டி. இந்த முன்னாள் பதிவாளர் ராமகிருஷ்ணன் இருந்து நிறைய எனக்கு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் அங்கங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எந்த விதமான ஆக்ஷனும் அவங்கெல்லாம் எடுக்கலை. ஆனாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 கல்லூரி
தாளாளர் அவர்களுக்கும் டெய்லி ஃபோன் பண்ணவும் டெய்லி மெசேஜ் அனுப்பவும் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து உடனே அவங்க வாபஸ் வாங்கினா உங்களுக்கு நான் என்ன வேணால் செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்களையும் ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. இதனால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி எனக்கு இப்போ ஒரு வாரமாக உடல்நிலையும் சரியில்லை. சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை உயர்ந்து வருவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை 8 மாதங்களில் இல்லாத அளவுக்கு கடும் வீழ்ச்சி. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மறுக்கும் பாஜக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து தற்போது வரை சர்வதேச அளவில் பீப்பாய் ஒன்றுக்கு $16 குறைந்த கச்சா எண்ணெய் விலை. பீப்பாய் ஒன்று சுமார் 1360 ரூபாயாக குறைந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை 1 ரூபாய் கூட குறைக்காத மக்கள் விரோத பாஜக அரசு.